18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன்னை தேடி இப்போ நானா வர்றது இதுதான் கடைசி முறை. ஏன்னா பல முறை நான் உனக்காக நல்லது செய்ய வரும்போதெல்லாம் நீ என்னை தாண்டி தாண்டி போயிட்ட. இந்த முறையும் என்னை தாண்டி போனினா, இந்த முறையும் என்னை கண்டுக்காம கடந்து போனினா, நான் உன்னை பார்க்க வர்றதும் உனக்கு அருள் செய்வதும் இதுதான் கடைசி முறையாக இருக்கும். உன் மனசில் வரக்கூடிய தேவையற்ற சந்தேகங்களையும் சஞ்சலங்களையும் கவலைகளையும் குழப்பங்களையும் கண்டுகொள்ளாம தூக்கி போட்டுட்டு நல்ல நேர்மறை எண்ணங்களோட நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையோட உனக்கு என்ன வேண்டுமோ அதில் மட்டும் தெளிவான மனசோட இரு. நீ எதிர்பார்த்த எல்லாத்தையுமே நிச்சயமா உனக்கு நல்லதாகத்தான் நான் நடத்துவேன். ஏன்னா உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நான் தானே. என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்காமலேயே, உனக்கு நிகழ்காலத்தில் நான் வரமாக கொடுத்த விஷயங்களை புரிஞ்சுக்காமலேயே எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சு மனநிறைவற்று மன நிம்மதி இல்லாமல் நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்க. என்ன கிடைச்சாலும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு அமைதியாக இரு. உன்னுடைய பாரத்தை எல்லாம் என்கிட்ட நீ ஒப்படைச்ச பிறகும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தீனா என்னதான் செய்ய முடியும்? எல்லாத்தையும் நடத்தியது இந்த கருப்பசாமி நான் தான், நடத்த போகிறதும் நான் தான். இனி நடப்பவை அனைத்தும் நிச்சயமாக உனக்கு நன்மை தருவதாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ தூங்கும் போதும் சரி, கண் விழிச்சிருக்கும் போதும் சரி, காரியங்களை செய்யும் போதும் சரி, எப்போதுமே நான் உன் கூட தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்க மனிதர்கள் யாரையும் முழுவதுமாக நீ நம்பணுன்ற அவசியம் இல்லை. எப்போவுமே நீ ஒன்றை நம்பு. உனக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த கருப்பசாமியை நம்பு. என்ன செய்ய போகிறோன்னு ஒன்றும் தெரியாமல், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் என்னை நாடி வந்து விட்டாய் தானே. இனிமே உன் மனசில் நீ உச்சபட்சமான பயத்தை அனுபவிக்க வேண்டியதோ கவலைகளை நினச்சி கஷ்டப்பட வேண்டியதோ தேவையில்லை. உன்னை தவறான பாதையில் அழைத்து செல்வதற்காக உன் மனசு 1000 விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தினாலும் எல்லாத்தையும் தூக்கி போடு. கரை சேரக்கூடிய அளவுக்கு உனக்கு கை கொடுத்து காப்பாற்ற இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். சிக்கலான சூழ்நிலைகளையெல்லாம் சரி செஞ்சு சந்தோஷமான மனநிலையை உனக்கு நான் தருவேன். என் மேலே நீ வச்சிருக்க பக்தியின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். நம்பிக்கை தளராமல் முயற்சி செய். ஏன்னா இப்போது நீ வெற்றிக்கு மிக அருகில் வந்து விட்டாய் என் செல்லமே. எப்போவுமே உன் மனசு எதையாவது உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. உன் மனசு சொல்லக்கூடிய விஷயங்களிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் கடந்த காலத்தை பற்றி யோசிக்காம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக வேலை செய். உன் மனசில் வரக்கூடிய சலசலப்புகளுக்கு நீ ஏன் அடிபணிகிறாய்? உன் எதிர்காலம் நீ கேட்டதை விட பிரகாசமாக இருக்க போது. உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை நான் உண்டு பண்ணுவேன். உன் ஆசைகள் எதுவுமே கனவாக போகாது. அத்தனையும் பல மடங்காக நான் நிறைவேற்றி தர்றேன். உன் வாழ்க்கையிலையும் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்துவேன் என் செல்லமே. மனிதனுடைய மனசு தடுமாறும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்துறதுக்காக பல ரூபத்தில் நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். எது சரி, எது தவறு, எது உன் வாழ்க்கைக்கு சரியாக பொருந்தி வரும் என அத்தனையும் நான் உணர்த்துறேன். நீ எதையுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட வேணாம். உன் பாதையில் எந்த இடையூறும் வராத அளவுக்கு எல்லாத்தையுமே சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தையும் நான் நிச்சயமாக தருவேன். ரொம்ப நாளாக உனக்கு தீராமல் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் இப்போது தீர்த்து வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும். நீ விரும்பிய வரத்தையும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீ என்னை நம்பினாலே போதும். எல்லாவற்றையும் நேர்மறையாக நம்பிக்கையோடு நீ கடக்க முயற்சி செய்ததின் விளைவாக உன்னுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கான வரத்தையும் இப்போது கொடுப்பதற்காக வந்திருக்கேன். உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போ. வேண்டாத விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேணாம். தேவையில்லாமல் யாராவது எதையாவது சொல்லும் போதும் கேட்கும் போதுமே கூட நீ அதற்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே போதும் என் தங்கமே. உன்னுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும்படி உனக்கான எல்லாத்தையுமே நான் செஞ்சு தர்றேன். உனக்கான திறமையை நான் தான் கொடுத்துருக்கேன். அதனால் எப்போதும் அடக்கத்தோட பணிவோட நடந்துக்கோ. யார் உன்னை புகழ்ந்தாலும் பாராட்டினாலும் அவர்களிடம் நன்றியுணர்ச்சியோட நடந்துக்கோ. உனக்கு எதை செய்யணும், எப்போ செய்யணும்னு எல்லாமே இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும்.
எப்போதும் யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் நீ எச்சரிக்கையோடு இருந்துக்கோ. அதுதானே உனக்கு நல்லது. உன் மன உளைச்சலை போக்கக்கூடிய அருமருந்தாக இந்த கருப்பசாமி துணைங்கிற நாமம் எப்போதுமே உனக்கு இருக்கும். நீ கண்ணீர் வடித்த விஷயங்களை எல்லாம் உனக்கு சரி செஞ்சு நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நீ மன வலியோடு இருந்தாலும் மனதார பிரார்த்திக்கிறாய். உன் மன வலியை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. எப்பவுமே எந்த விஷயத்திலுமே முடிவு எடுப்பதற்கு முன்பாக வெளியில் உள்ளவங்க சொல்கிறத விட கேட்குறத விட உன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்கப்பார். வித்தியாசமாக இருக்கிறோமே நினச்சி ஒருபோதும் வெட்கப்படாத. மாறுபட்ட எண்ணங்கள் தானே வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம். வரம்னு ஒன்று கிடச்சா என் வாழ்க்கையை தான் சிறப்பாக அமைச்சுத்தா கருப்பான்னு நீ என்கிட்ட கேட்ட. அதைத்தான் உனக்கான சிறப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்து பாருன்னு இப்போது உன் வாழ்க்கையவே வரமாக கொடுத்துட்டேன். இன்னும் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் என்கிட்ட கேளு. ஆனால் அதுக்கு உடனே நடந்துடணும்னு மட்டும் அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தினா ஒவ்வொன்றையும் சரி செஞ்சு நிச்சயமாக சந்தோஷத்தை தருவேன். நீ தோல்வி அடைஞ்சாலும் துவண்டு போகாத. உன்னை தூக்கிவிட நான் இருக்கேன். என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் எப்போதுமே கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். ஒரு விஷயத்தை கவனிச்சு பாரு என் தங்கமே. என்னை வழிபட ஆரம்பிச்சதுலேருந்து உன் பக்தியின் முன்னேற்றத்தின் சாட்சியாக உன்னுடைய அழுகை குறைந்துருச்சு. முன்ன போலெல்லாம் நீ பல இரவுகள் தூங்காமல் அழுகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு என்னை நம்பி காத்திரு. உன்னை சுற்றி நல்ல சூழ்நிலைகள் உருவாகும்படியும் நல்ல நேர்மறையான எண்ணத்தோட உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து ஜெயிக்கும்படியும் உனக்கான நல்லதை நான் செய்கிறேன். ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துடுமோ தவறாக நடந்துடுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. என்னை நம்பியவர்களுக்கு நான் சோதனைகளை கொடுப்பேனே தவிர ஒருபோதும் வேதனையை வாழ்க்கையாக மாற்ற மாட்டேன். சோதனைகளை கொடுத்த நானே நிச்சயமாக உன்னை சாதிக்கவும் வைப்பேன். உனக்கான சோதனையை நீ சாதிக்கணுங்கிறதுக்காக தானே உனக்கு கொடுத்தேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. உறவுகளே இல்லாமல் அனாதையாக ஒரு அவசரத்துக்கு கூட துணைக்கு வந்து நிற்க ஆள் இல்லாமல் அவஸ்தைப்படும் நிறைய மனிதர்களை எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்கு உறவுகளை பற்றிய அருமை தெரியுது. ஆனால் உனக்கு நான் கூட இருந்தும் உனக்கு துணையாக இருக்கிறேன்ற நம்பிக்கை இல்லாமல் யாருமே இல்லாமல் தவிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு துணையாக இருக்கும் இந்த கருப்பசாமி 1000 உறவுகள் கூட இருப்பதற்கு சமம். கூடிய சீக்கிரமே உன்னுடைய கவலைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். மிக மிக மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேடி வரப்போகுது. உன் வாழ்க்கையில் உனக்குன்னு அங்கீகாரம் கிடைக்கலையே நினைக்காத. எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளும்படியும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் வெற்றிக்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்குறேன். நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்கலையே நினச்சி வருந்தாதே. நீ ஏமாந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு சரி செஞ்சு சந்தோஷத்தை நான் தருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே பல காரணங்கள் இருக்குது என் தங்கமே. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிகழும்னு நம்பு. உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிறாதவங்களை பற்றி நீ கவலைப்பட வேணாம். காலம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே புரிய வைக்கும். நீயும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவ. உன்னையும் மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு உனக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிப்பாங்க. நீ எப்போதும் உன்னுடைய கடமைகளையும் வேலைகளையும் சரியாக செய்து வா. கூடிய சீக்கிரமே நற்பலனை அடைந்து நல்ல வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. நீ யாருக்காக வாழ்றியோ அவங்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லை. உனக்காக யார் வாழ்கிறாங்களோ அவர்களை மட்டும் ஒருபோதும் விட்டுடாதே. ஒரு விஷயம் முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். வரப்போகிறத நினச்சி கவலைப்படவும் வேணாம். நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்போவுமே உன்னால் முடிஞ்ச உதவியை 4 பேருக்கு செஞ்சுக்கிட்டே இரு. நடப்பவை அனைத்தும் உன் நன்மைக்காக நடக்கும்படி நான் மாற்றி அமைக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் கலப்படமில்லாத உன் மனசும் நல்ல தூய்மையான உனது எண்ணங்களும் சேர்த்து தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகுது. இன்னும் எதற்காக நீ வருந்துகிறாய்? நீ அதிகமாக கோபப்படுறதுனால நீ கெட்டவன்னு அர்த்தம் கிடையாது. நீ நேர்மையாக இருக்கிறதுனால
உனக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது. ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி உனக்கு இல்லை. இதை சீக்கிரம் மாற்றிக்கிட்டு பொறுமையாக இருக்க முயற்சி செய். உன் பொறுமைக்கு பரிசாக பொக்கிஷத்தையே உன் வாழ்க்கையில் நான் வழங்குவேன். 18ஆம் படி கருப்பசாமி துணை.